Hi viewers, welcome to Thugil Creations. நான் உங்கள் ரங்கநாதன். லாஸ்ட் கிளாஸ் நாம் ட்ரேசிங், எட்ஜிங்கு, ஸ்டெப்பிங் பண்ணி எப்படி பண்ணுறது, கர்வ்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கி நாம் வியூ பேட்டர்ன்ஸை எப்படி நாம் க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி சேவ் பண்ணுறது, அப்புறம் அது பேட்டர்னில் எப்படி நாம் உள்ளே கொண்டு போய் நாம் அதை ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி கிளாஸில் பார்த்துடலாம். நீங்கள் வீடியோ பார்க்குறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்குங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பெயிண்ட் ப்ரோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரௌசர் டூலுக்கு போகிறேன். இது நமக்கு இமேஜ் ப்ரௌசரில் எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், நான் பேட்டர்ன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ஒரு தடவை காட்டிடுறேன். வியூஸ்ன்னு ஃபோல்டரில் போட்டு பாருங்கள், நான் ஒவ்வொரு வியூவாக பாருங்கள், இதில் குட்டி குட்டியாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு வியூஸை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவையான பேட்டர்ன்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோல்டரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். வியூஸ் இருக்கும், நம்ம வெவ்வேறு பேட்டர்ன்ஸ், வியூஸ் நான் கொடுக்காத பேட்டர்ன்ஸில் ஓனாக க்ரியேட் பண்ணி நாம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நாம் சேவ் பண்ணிக்கலாம். இதை நாம் எப்படி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கணும். நியூ ஃபைல் ஐக்கானில் கிளிக் பண்ணி நான் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன். விட்த்து எனக்கு இப்போ ப்ளைன் வியூ கொடுக்க போகிறேன். ப்ளைன் வியூவுக்கு விட்த்து எவ்வளோ சொல்லியிருக்கோம், 2x2 சொல்லியிருக்கோம். விட்த்து 2, ஹைட் 2. இப்போ ஃபஸ்ட்டு விட்த்து கொடுத்து டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டுக்கு போய்டும். விட்த்துலேருந்து 2 கொடுத்துட்டேன். ரெசல்யூஷன் டிஃபால்ட்டாக 72 இருக்கும். நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா சாஃப்ட்வேரை 72 இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கலாம். ரெசல்யூஷனில் நமக்கு கால்குலேஷன் பார்ட்டில் நான் சொல்லித்தரும்போது என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நமக்கு பிக்சல் தான். பிக்சல் ஓகே கொடுத்து நமக்கு 2x2 கிராஃப் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இல்லை 32:1 பாருங்கள், இங்கே 32:1 ஃபுல் ஜூம் பண்ணிக்கிட்டு கிராஃப் போட்டுக்குங்க. கிரிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ப்ளைன் வியூ பாருங்கள், நான் ஒரு கலர் செலக்ட் பண்ணி பெயிண்ட் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு 1 அப்பு 1 டவுன், அப்புறம் 1 டவுன் 1 அப். இந்த ப்ளைன் வியூவெல்லாம் இப்போ புதுசாக இந்த இதை பார்க்குறவங்க நான் ஐ கார்டில் கொடுப்போம். இந்த வியூஸ் எல்லாம் என்னங்கிறது அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நாங்கள் ப்ளைன் வியூங்கிறது 2x2 பாருங்கள். கிராஃப் நமக்கு 2x2. இது நமக்கு ஒரு ரிப்பீட் அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு கலர் கொடுத்துக்கிட்டேன், இன்னொரு கலர் லைட் கலராக கொடுத்துக்கிறேன். நமக்கு பைண்டிங் ஒரு கலரும் இது ஒரு கலரும் நாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் 1 அப் 1 டவுன் கொடுத்தேன், 1 டவுன் 1 அப் கொடுத்தேன். நான் அப் எல்லாமே 1 அப்போ நான் டார்க் கலராக கொடுத்துக்கிறேன். டவுன் எல்லாமே நமக்கு லைட் கலராக கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எது வார்ப்பு, எது வெஃப்டப், எது வார்ப்பப், எது வெஃப்டப்புங்கிறது ஈஸியாக இருக்கும். எல்லாமே நீங்கள் அப் எல்லாமே டார்க் கலராக கொடுத்துங்க, டவுன் எல்லாமே லைட் கலராக கொடுத்துக்குங்க. இப்போ அதை நான் சேவ் பண்ண போகிறேன். இதை எடுத்து பேட்டர்ன் எடுத்துகிட்டு நான் சேவுக்கு ஐக்கானுக்கு போய்ட்டு சேவ் கொடுக்குறேன். இது ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. வியூன்னு இல்லை பைண்டிங் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வியூஸ்ன்னு போட்டிருக்கேன். நான் பைண்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பைண்டிங்னு கொடுத்துட்டு கீழே பாருங்கள் சேவ் டைப் நாங்கள் பிஎம்பியாக கொடுக்கணும். எடுத்துகிட்டு பாருங்கள், விண்டோஸு OS to BMP பிட் மேப் இமேஜ், இந்த ஆப்ஷன் கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளார, எங்கள் பைண்டு ஃபோல்டருக்குள்ளார போய் சேவ் பண்ணணும். ஃபோல்டர் எங்கே இருக்குது, சாரி, நான் இப்போ இந்த ஃபோல்டராக போடணும். நான் பைண்டிங்னு ஃபைல் நேம் கொடுத்துட்டேன், ஃபோல்டராக போடணும். பாருங்க, இது இங்கே பாருங்கள், டாப்பில் பாருங்கள், இந்த நமக்கு ட்ரைவ் காட்டுது. ட்ரைவுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா பாருங்கள், க்ரியேட் நியூ ஃபோல்டர். இதில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்கு நேம் பைண்டிங்னு கொடுத்துக்குங்க. இதில் போயிட்டு நான் பைண்டிங்னு பேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு உள்ளார நான் போக போகிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார கிளிக் பண்ணி போனால்
இதில் வந்து நான் plain viewன்னு கொடுக்க போகிறேன். ஃபைல் நேம் வந்து plain தானே, plain view plain கொடுத்துட்டு நான் அந்த ஆப்ஷன் வந்து விண்டோஸ் OS to bitmap கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னா நமக்கு இது வந்து கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துட்டு அது லேயராக இருக்கும். லேயராக இருக்கும்போது எஸ் ஆர் நோன்னு கேட்கும் பாருங்கள். பிகாஸ் ஆஃப் லிமிடேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைட் ஃபைல் ஃபார்மேட் சேவ் ஆப்ஷன் யூ ஹேவ் செலக்டட் த சேவ் ஃபைல் வில் பி லிமிட்டட் டு எ மெர்ஜ்டு இமேஜ். மெர்ஜ்டுனா நமக்கு இது லேயர்ஸாக கூட நமக்கு இந்த இமேஜ் இருக்கும். அது வந்து நமக்கு மெர்ஜ் ஆகி ஒரே ஃபைலாக காட்டும். அதெல்லாம் டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம். இது எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இந்த இமேஜ் நமக்கு சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது இன்னொரு பேட்டர்ன் நாம் 12 வேவ் எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி நமக்கு 12 வந்து நான் 4x4 4 த்ரெட் 12 எடுத்துக்கிறேன். 4 விட்த்து திருப்பி 4 ஹைட்டு எடுத்துக்கிட்டு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். கிரிட்டு போட்டுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வேறு கலர் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரே டிசைனில் நம்ம வந்து பிளைன் வியூ யூஸ் பண்ணுவோம், 12 வியூ யூஸ் பண்ணுவோம், சாட்டின் வியூ எல்லா வியூவுமே யூஸ் பண்ணுவோம். ஒரு பார்டர் எடுத்துக்கிட்டால் அதில் யூஸ் பண்ணுவோம், ஒரு புட்டா எடுத்துக்கிட்டால் யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்னும் தனித்தனி கலராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலராக வச்சுக்கிட்டால் நம்ம அது யூஸ் ஆகும். அந்த யூஸ் வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வைக்க சொல்லும்போது நம்ம டிசைனிங் பண்ணும்போது நாம் சொல்லிக்கலாம். இப்போ நான் ஒரு டார்க்காக ஆரஞ்சாக எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் இப்போ ஒன் அப் 3 டவுன் 12 கொடுக்குறேன், இல்லை 3 up 1 down இதை ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 1 up 3 down கொடுத்தா அது வார்ப் ஃபேஸு, 1 down 3 up கொடுத்தா வெஃப்ட் ஃபேஸ். நீங்கள் வந்து டபுள் கலராக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பைண்டிங் வச்சுட்டேன் ஒரு கலரில். அடுத்தது நான் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு பெயிண்ட் ப்ரஷ்லேயே நான் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். டாட் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த வியூ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நான் ரிப்பீட் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு ரிப்பீட் போட்டுக்கலாம். இதை நான் இதை பேட்டர்னாக எடுத்துகிட்டு நான் ரிப்பீட் பண்ணுறேன். இமேஜ் 2 இதை ரிப்பீட் போடும்போது நமக்கு வாங்க ரிப்பீட் இப்படி ஜாயிண்ட் ஆகும். இப்போ நாம் இதை வந்து வார்ப் ஃபேஸ் வெஃப்ட் ஃபேஸ் ரெண்டாவும் மாற்றிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஒயிட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இது வார்ப் ஃபேஸ். ஆரஞ்சு நான் வந்து ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி ஒயிட் பண்ணிட்டேன். நமக்கு பாருங்கள், இதெல்லாம் நமக்கு பைண்டிங்காக வந்தது. இது நமக்கு ஒயிட் வந்து வெஃப்டாக வந்துடுது. நமக்கு இந்த வயலட் கலர்லாம் வார்ப்பாக வந்துடுது. இது வார்ப் ஃபேஸ். இதே நான் வெஃப்ட் ஃபேஸாக பண்ண என்ன பண்ணோம், வயலட்டை செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள், ரீப்ளேஸ் டூல் யூஸ் பண்ணி நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். பண்ண பாருங்கள், நமக்கு ஒயிட் போர்ஷன் அதிகமாக இருக்குது, நமக்கு பைண்டிங் போர்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. அது வந்து நமக்கு வெஃப்ட் ஃபேஸ் டிசைன். இதனால தான் வந்து இதை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அதுக்காக நான் வந்து 2 கலராக கொடுக்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ரிப்பீட் எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு 1 up 3 down அல்லது 3 up 1 down 22லுமே நான் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்து அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து பைண்டிங் ஃபோல்டரில் தான் இருக்கும். அதில் போய்ட்டு 12 4 thread 12ங்க தான் நான் 4T 12 கொடுத்துட்றேன். 4 12 எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். 4 ஐஃபன் கொடுத்துட்டு 12 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதே நமக்கு பிஎம்பி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். நமக்கு எதுவும் சேவ் ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது ஒரு சாட்டின் பார்த்துடலாம். சாட்டின் வந்து நம்ம 5 thread 5x5 நியூ ஃபைல் போய் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதே மாதிரி வேறு கலர் ஒன்று எடுத்துக்கிறேன், க்ரீன் எடுத்துக்கலாம். இப்போ சாட்டின்னா 2 மூவ் எடுத்துக்கிறேன். பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு 1 to 2 மூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 மூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற கலர்ஸ் வந்து வேறு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். லைட் கலராக வந்து நான் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணால் பாருங்கள், நமக்கு டார்க்கு லைட். அதே மாதிரி இப்போ 12 காட்டின மாதிரியே வார்ப் ஃபேஸு வெஃப்ட் ஃபேஸு நம்ம பண்ணிக்கலாம். சாட்டின்னு பண்ணிக்கலாம், சாட்டின்னு பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம இதை நான் வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ பிஎம்பி போட்டுக்கிட்டு பைண்டிங் ஃபோல்டரில் இருக்குது. நமக்கு 5 thread 5 -5
13 சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வியூஸாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணி ஒரே ஃபோல்டரில் போட்டுக்கணும். இதை வந்து எப்படி வந்து இந்த ஃபோல்டரை வந்து நம்ம கொண்டு போய் பேட்டர்னுக்குள்ளார போடுறதுங்கிறத திருப்பி பார்த்தோம். ஏற்கனவே ஒரு ப்ரீஃப் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பைண்டிங்ஸ் கிரியேட் பண்ணதால் இதை உள்ளே கொண்டு போய் எப்படி போகிறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வியூஸ் எல்லாம் ஐகார்டில் கொடுக்குறோம். ஒவ்வொன்றா போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ட்வில்லே கூட வந்து ரைட் சைட் ட்வில்லு லெஃப்ட் சைட் ட்வில்லு தனித்தனியாக க்ரியேட் பண்ணிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பைண்டிங்கை உங்களுக்கு இப்போ பண்ணதை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து இங்கே சில டைம் டிஸ்பிளே வராது. அப்படி வராட்டி என்ன பண்ணிங்கன்னா பாருங்கள், இங்கே உள்ளே போய்ட்டு இந்த பேஜுக்குள்ளே போய்ட்டு நம்ம இந்த கார்னரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஸ்க்ரீன் வரும். ரெஃப்ரெஷ் ஸ்க்ரீன் கொடுத்தா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வந்துடும். நான் இப்போ பார்க்கும்போது வரல. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே நான் பைண்டிங் ஃபோல்டர் வந்து இப்போ இதில் எடுத்துக்கலாம். பாருங்கள், பைண்டிங் முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது பாருங்கள். பைண்டிங் போயிட்டால் பாருங்கள், நம்ம 3 வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். 3 ஃபோல்டர் இருக்குது, 3 ஃபைல் இருக்குது. இப்போ ட்வில்லே பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதை வந்து இன்னொரு காப்பி Shift D கொடுத்துட்டு இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு இந்த ட்வில்லையே வந்து பாருங்கள், நீங்கள் மிரர் பண்ணிங்கன்னா பாருங்கள், நமக்கு லெஃப்ட் டு ரைட் வந்துடும். ஒரு ட்வில்லு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே மிரர் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு. இதை நீங்கள் தனியாக சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் கொடுத்துட்டு அதே பைண்டிங் ஃபோல்டரில் 4 ட்வில்ல ஏதாவது ரைட்டா லெஃப்ட் டு ரைட்டா ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு எல்என்னு கொடுத்துட்டா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டுங்கிறது உங்களுக்கு வந்துடும். கேப்ஸ் லாக்கில் எல்ல கொடுத்துட்றேன். லெஃப்ட் டு ரைட் போகிறது இல்லை, சாரி, இப்போ ரெண்டாவது பண்ணது ரைட் டு லெஃப்ட், அதனால் ஆர் கொடுத்துக்கலாம். ரைட்லேருந்து நமக்கு லெஃப்ட் வே போகுது, அதனால் ஆர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டா நமக்கு இது ஆங்கிள் மாறுது. இந்த மாதிரி நீங்கள் எல்லா வியூஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நாம் பேட்டர்னுக்குள்ளார எப்படி போகிறதுங்கிறது திருப்பி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த கலர் பேலட்டில் நமக்கு இந்த கலர் ஃபோர்க்ரவுண்டு பேக்ரவுண்டில் நாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து சாலிட் கலர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த பேட்டர்னுக்குள்ளார உள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது நான் ஏற்கனவே கொடுத்ததால எனக்கு பேட்டர்ன்ஸ் வருது. இப்போ நான் வந்து அது எப்படி வந்து உள்ளே வந்து இந்த ஃபோல்டரை சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதில் பாருங்கள், எடிட் பாத் இருக்குது. இந்த எடிட் பாத்துங்கிற ஆப்ஷன் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு 3 டேப்ஸ் இருக்குது. 3லேயும் வந்து நாம் 3 டைப் ஆஃப் ஃபோல்டர்ஸும் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், நமக்கு இது வந்து சிஸ்டமில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் வரும். ஆனால் வந்து டிஃபால்ட்டாக இப்போ எனேபிள் வந்து எடுத்து விட்ருக்கேன். எனேபிள் வந்து டிக்கில் வைக்கல, டிசேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் டிக் பண்ணாமல் நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த ஃபோல்டர்ஸில் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வராது. அந்த ஃபோல்டர்ஸ் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகாது ஃபோல்டருக்குள்ளார. இப்போ நான் செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் வந்து நான் வந்து அந்த ஃபோல்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் ப்ரௌஸ் போகிறேன். ப்ரௌஸ் கொடுத்தேன்னா பாருங்கள், எனக்கு ப்ரௌஸ் ஃபோல்டர்ஸ் உள்ளே ஓப்பன் ஆகுது. அதில் போயிட்டு பாருங்கள், நான் வந்து பைண்டிங் ஃபோல்டர் தேடுறேன். பாருங்கள், பைண்டிங் இங்கே இருக்குது. நமக்கு இந்த ஃபோல்டர் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு ரெண்டாவதில் பாருங்கள் டி ஃபோல்டர், டி ட்ரைவு பைண்டிங், நமக்கு இந்த ஃபோல்டர் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆகி நமக்கு அதில் இருக்கிற பைண்டிங் நமக்கு உள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து எனேபிள் திஸ் பாத், யூஸ் சப் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும், டிக் கொடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு பைண்டிங் ஃபோல்டர் இன்னொரு ஃபோல்டர் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோன்னா இதில் போட்டுக்கலாம். ஒரு ஃபோல்டர் இதில் போட்டுக்கலாம், இன்னொரு ஃபோல்டர் தான் இருந்துச்சுன்னா இதில் போட்டுக்கலாம். நீங்கள் பைண்டிங் இல்லாமல் சில பேட்டர்ன்ஸ் நான் காட்டுறதுல சில இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் உருவம்லாம் இருக்கும். அந்த மாதிரி உருவம் இருக்கிற பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். அது வந்து ரெகுலராக நம்ம பார்டர்ஸில் அப்புறம் வந்து முந்தியில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இது செலக்ட் பண்ணி எனேபிள் திஸ் பார்த்து யூஸ் ஆஃப் ஃபோல்டர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா நமக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ்னால் நமக்கு உள்ளே வந்துடும். நம்ம கொடுத்த வியூ வந்து நமக்கு இருக்கான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் ப்ளைன் பாருங்கள் கொடுத்துருந்தோம். பாருங்கள், ப்ளைன் இது வந்து நமக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள் 4 ட்வில் இருக்குது, அப்புறம் 5 சாட்டின் இருக்குது, அப்புறம் 4 ட்வில் ரைட் பாருங்கள் எனக்கு இருக்குது. இது எல்லாமே நம்ம 4 ஃபைலும் போட்டிருக்கோம். 4மே நமக்கு உள்ளார வந்துடுச்சு. இது மாதிரி நமக்கு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உள்ளே போட்டுட்டு நமக்கு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த வியூஸ் வந்து நீங்கள் என்னென்ன வியூஸ் இருக்கோ நம்ம வந்து
சொல்லிக் கொடுத்த வியூஸ் எல்லாம் வந்து இருக்குது. பேசிக் வியூஸு, அப்புறம் வந்து பிளைன் வியூ டெரிவேட்டிவ்ஸ், ட்ரில் வியூ டெரிவேட்டிவ்ஸ், சாட்டின் டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் எல்லா வியூஸுமே வந்து நீங்கள் ஒரு தடவை பேக் பார்த்துக்குங்க. உங்களுக்கு புரியாட்டி நம்ம வீடியோஸ் பழைய வீடியோஸ் கூட பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே நமக்கு தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை, அதை நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ நாம் வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது நாம் வந்து ப்ராக்டிக்கல் செக்மெண்ட் வந்து நம்ம லூம் குட்டியே போகலாம். லூம் குட்டியே போயிட்டு நம்ம டிசைனிங் லூமில் வந்து எப்படி வந்து ஒர்க்கிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். அப்புறம் வந்து லூமில் வந்து என்னென்ன மெக்கானிசம் இருக்குது, அது எப்படி வந்து ஃபேப்ரிக் தயாராகுது, கார்ட்லேருந்து நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகி நமக்கு துணியில் வந்து நமக்கு saree கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் தறியில் ஹேண்ட்லூம்லேயும் பவர்லூம்லேயும் போய் பார்த்துடலாம். அப்புறம் வந்து டிசைனிங் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து உங்களுக்காக வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்து வந்து கற்றுக்குங்க. இந்த சேனலை வந்து புதுசாக பார்த்துட்ருக்குங்க, மறக்காமல் துகில் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.